صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது அமானிதமாக இருக்கிறது. பெற்றோருடன் எவ்வாறு பேச வேண்டும், நண்பர்களோடு எவ்வாறு பேச வேண்டும், ஆசிரியர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வயதில் மூத்தவர்களோடு கல்வி ஞானம் உள்ளவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கட்டாய கடமை. அது அமானிதமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒழுக்கங்கள் இருந்தால்தான் நம்முடைய குழந்தைகள் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வார்கள், சுவர்க்கத்திற்கு செல்வார்கள், நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே 66வது அத்தியாயம் சூரத்து தஹரீம் அதிலே 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, நாமளும் ஒழுக்கமா நடந்துக்கணும், நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வோடு எவ்வாறு ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ரசூலோடு எவ்வாறு ஒழுக்கமாக இருக்க வேண்டும், சஹாபாக்களோடு எவ்வாறு ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நமக்கு கல்வி ஞானம் போதிக்கின்ற ஆசிரியர்களோடு எவ்வாறு ஒழுக்கமாக இருக்க வேண்டும், உறவினர்களோடு எவ்வாறு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், இது போன்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதின் மூலமாகத்தான், இவர்களோடு ஒழுக்கமாக நடப்பதின் மூலமாகத்தான் நரகத்தை விட்டும் நம்மையும் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும், நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னமெல்லாமோ அன்பளிப்பு செய்கின்றோம். அந்த அன்பளிப்புகளில் மிகவும் சிறந்த அன்பளிப்பு என்னவென்றால், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் சிறந்த அன்பளிப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அய்யூப் இப்னு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற கிதாபில் 1952வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃலல மின் அதபின் ஹசனின். ஒரு தந்தை தன் குழந்தைக்கு நல் ஒழுக்கத்தை விட சிறந்த அன்பளிப்பை அவர் செய்வதில்லை. அப்ப நல்லொழுக்கம்தான் சிறந்த அன்பளிப்பு. இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன செய்றாங்க, மகன்களுக்கு பைக்கை வாங்கி கொடுத்துருந்தாங்க, அது அன்பளிப்பாக. பெண் குழந்தைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்துருந்தாங்க, சீரழிந்து நாசமா போகட்டும் என்பதற்காக. இந்த அன்பளிப்புகளை விட குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், இறையச்சத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், நாகரிகத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் அமானிதம் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது.
அருமையானவர்களே, இந்த நல்லொழுக்கம் என்பது பெரும்பாலும் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் பாடமாக கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. எந்த கல்லூரிகளிலாவது, எந்த பள்ளிக்கூடங்களிலாவது பிள்ளைகளுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோரோடு எவ்வாறு மரியாதையாக பேச வேண்டும், ஆசிரியர்களோடு எவ்வாறு மரியாதையாக பேச வேண்டும், உறவினர்களோடு எவ்வாறு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? இல்லை. பள்ளிக்கூடங்களிலும் கிடையாது, கல்லூரிகளிலும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் பல்கலைக்கழகங்களிலும் ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஒரு காலகட்டம் இருந்தது, மாணவர்கள் ஆசிரியர்களிடத்தில் பணிவாக நடந்து கொள்வார்கள், ஆசிரியர்களை பார்த்தால் பயப்படுவார்கள், ஆசிரியர்களை எதிர்த்து பேச மாட்டார்கள், ஆசிரியர்களுக்கு முன்னால் நடந்து செல்ல மாட்டார்கள். ஏதாவது தவறு செய்வார்களேயானால், பிள்ளைகள் தவறு செய்வார்களேயானால் ஆசிரியர்கள் பிரம்பை எடுத்து அடிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. ஆசிரியரை பார்த்து மாணவர்கள் பயப்படுவது மாறி போய் மாணவ மாணவிகளை பார்த்து ஆசிரியர்கள் இன்றைக்கு பயப்படுகிறார்கள். அந்த மாணவிகள் ஏதாவது தவறு செய்வார்களேயானால், மாணவர்கள் தவறு செய்வார்களேயானால் ஆசிரியர்கள் தண்டிப்பதில்லை, தவறு என்று சுட்டி காட்டுவதில்லை. அதற்கு என்ன காரணம்? தண்டித்தால் ஆசிரியர் தண்டிக்கப்படுகிறார், வேலை நீக்கம் செய்யப்படுகிறார், அதே நேரத்தில் சிறைச்சாலைகளை தள்ளப்படுகின்றார். இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களே கிடையாது. ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்தார்கள், எனவே மாணவர்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள். இன்றைக்கு அடிப்பது கூடாது, மிரட்டுவது கூடாது, அவன் படித்தால் படிக்கட்டும், இல்லை என்றால் மண்ணெல்லை போடட்டும் என்று அரசாங்கமே சொல்கின்ற காரணத்தினால் ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டித்தால் அது மிகப்பெரிய குற்றமாக இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிலை ஏற்பட்ட காரணத்தினால்தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவன் ஆசிரியரை எதிர்த்து பேசுகின்றான், ஆசிரியரை அடிக்கின்றான், ஏன் கொலையே செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளிலே சர்வசாதாரணமாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்போ ஒழுக்கங்கள் பள்ளிக்கூடங்களிலும் கல்விக்கூடங்களிலும் கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லை. அந்த ஒழுக்கங்களை யார்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும்? பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசிரியர் அவரிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், அவரை கண்ணியம் செய்ய வேண்டும், அவரின் வார்த்தைகளை மதிக்க வேண்டும். இது போன்ற ஒழுக்கங்களை எல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிட்டு அமைதியாக அமர வேண்டும், ஆசிரியருக்கு முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும், ஆசிரியரிடத்தில் தேவையில்லாமல் பேசுவது கூடாது, தேவையற்ற கேள்விகளை கேட்பது கூடாது, அவருக்கு முன்னால் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், அவர் பாடம் நடத்தும் பொழுது செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். சந்தேகங்கள் கேட்பதாக இருந்தால் அவருடைய அனுமதியை பெற்றுதான் சந்தேகங்களை நாம் கேட்க வேண்டும். பாடத்திலே ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் அவர் பாடம் நடத்தும் போது குறுக்கே நாம் பாய்வது கூட அவருடைய அனுமதியை பெற்று. ஏனென்றால் பாடம் முழுமையாக நடத்திய பின்னால் தான் நமக்கு சந்தேகங்களே வராது. இடையிலேயே நம்ம சந்தேகம் வந்துச்சுன்னாலும் அதை நம்ம கேட்கக்கூடாது. அவர் பாடமெல்லாம் முழுமையாக நடத்தி முடிச்ச பின்னால சந்தேகமே வராது. அப்படி சந்தேகம் வந்தால் அவர் அனுமதியை பெற்று, ஆசிரியர் அவர்களே எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து தாருங்கள். 2 பேருக்கு சந்தேகமே வராது. யார் நல்ல பாடத்தை புரிந்து கொண்டார்களோ இவர்களுக்கும் சந்தேகம் வராது. யாருக்கு பாடம் புரியவே இல்லையோ இவர்களுக்கும் சந்தேகம் வராது. புரிந்தும் புரியாமலும் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சந்தேகம் வரும்.
அந்த சந்தேகத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருப்பது கூடாது. ஆசிரியரின் அனுமதியை பெற்று உடனுக்குடன் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. பாடம் நடத்தும் பொழுது அவருக்கு முன்னால் அமைதியாக அமர வேண்டும். ஆசிரியர் நம்மை பார்த்து பாடம் நடத்துகின்றார், அவருடைய முதுகுக்கு பின்னால் போய் உட்கார்ந்துக்கலாமா? ஒன்றும் விளங்காது. ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நம்முடைய பார்வை ஆசிரியரின் மீது தான் இருக்க வேண்டும், அவருடைய முகத்தில் தான் இருக்க வேண்டும், முதுகுல இருக்கக்கூடாது. அப்போ முதுகுக்கு பின்னால் போய் நாம் என்ன செய்யக்கூடாது? அமருவது கூட. ஆசிரியருக்கு முன்னால் அவருடைய குரலை விட நம்முடைய குரலை, சப்தத்தை உயர்த்தி பேசுவது கூடாது. அவரை பெயர் கூறி அழைப்பது கூடாது. அவர் பாடம் நடத்தும் பொழுது வேறு ஒரு பாடத்தை நாம் பார்ப்பதோ, வேறு ஒரு பாடத்தை நாம் எழுதுவதோ, அல்லது பாடத்தை கவனிக்காமல் வேறு ஒரு காரியத்தில் ஈடுபடுவதோ, சாப்பிடுவதோ, தூங்குவதோ, சிந்தனையை வேறு பக்கம் திசை திருப்புவதோ, இதுவெல்லாம் கூடவே கூடாது. அன்றைக்கு நடந்த பாடங்களை அன்றைக்கே நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசிரியர்கள் இதையெல்லாம் சொல்லவே மாட்டார்கள். அரபு மதரசாக்களில் வேண்டுமானால் இது போன்ற ஒழுக்கங்கள் கற்றுக் படலாமே தவிர உலக கல்வி கூடங்களிலே இந்த ஒழுக்கங்கள் நிச்சயமாக கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது. இந்த ஒழுக்கங்களை எல்லாம் பேணி பாடங்களை கற்றுக்கொண்டால், ஒழுக்கத்தோடு கல்வியை கற்றுக்கொண்டால் அந்த கல்விதான் நமக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கும். ஒழுக்கம் இல்லாம ஒழுங்கீனத்தோடு கல்வியை கற்றுக்கொண்டாலும் கல்வி வரத்தான் செய்யும், அது பயனுள்ள கல்வியாக நிச்சயமாக இருக்கவே செய்யாது. அப்போ பயனுள்ள கல்வி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஆசிரியருக்கு முன்னால் ஒழுக்கமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமில்லாத கல்விக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மனமில்லாத மலரை போன்றது. மலர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஆனால் மோந்து பார்த்தால் மனமே இல்லை. இந்த மலருக்கு மரியாதை இருக்குமா? யாராவது தலையில் சூடிக் கொள்வார்களா? வீட்டில் அழகுக்காக வைப்பார்களா? மனத்திற்காக வைப்பார்களா? இல்லை. தண்ணீர் இல்லாத ஆறை போன்றது ஒழுக்கமில்லாத கல்வி என்பது. அஸ்திவாரம் இல்லாத கட்டிடத்தை போன்றது, அது நிலைக்குமா? நிலைக்காது. தாகம் தணிக்காத தண்ணீரை போன்றது ஒழுக்கமில்லாத கல்வி என்பது. மானத்தை மறைக்காத ஆடையை போன்றது. இப்படியெல்லாம் அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். எனவே கல்வி கற்கின்ற காலத்தில் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாணவியரும் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒழுக்கங்கள் பள்ளிக்கூடங்களில், கல்விக்கூடங்களில், கல்லூரிகளில் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. மாணவர்கள் வரட்டும், படிக்கட்டும், போகட்டும், அப்படிதான் இருப்பாங்களே தவிர ஒழுக்கத்தை போதிப்பதில்லை. எனவே இந்த ஒழுக்கங்களை எல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது அவர்களுக்கு அமானிதம் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் இந்த ஒழுக்கம் சம்பந்தமாக நாம் பேசுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.